ஆபீஸ்க்கு ரெடி என்ன தூக்கிக்கோ. தூக்கணும். ஆட்டா மாதிரியே 6 டன் வெயிட் இருக்கும். இவனை நான் தூக்கணுமா? தூக்குங்க. அப்பா அப்பா நீ சுமஞ்ச பெற்ற அப்புறம் நான் சுமக்கணுமா? சுமங்கல நான் தான் ஆபீஸுக்கு போறேன், நீயும் போகணுமா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இதுல நான் வேலை செய்யறேன்னு சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? இல்ல விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடணும்னு நினைக்கிறியா? உங்க ஜாதகத்திலே இருக்க. என்னடி இருக்கு? நீங்க ஒழுங்கா ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டீங்கன்னு. ஓஹோ, அப்ப ஜாதகத்து மேல அவ்வளவு நம்பிக்கை? ஆமா. நான் உங்ககிட்ட கொடுத்தது ஏன் ஜாதகம் தான் நம்புறியா? ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துக்கோ. சரி சரி, ஒழுங்கா பசங்களை முதல்ல பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போங்க. அப்பா நான் ரெடி, ஃபைலும் ரெடி. வாங்கடா பசங்களா, பஸ் பரப்பட போது வாங்க வாங்க. என்னடா என்னடா அம்மா தூக்கணுமா? நாடா கழுத. ரமா, உன் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, நீ போமா. நீங்க? நான் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல விட்டு ஆபீஸுக்கு போறேன். பசங்க எல்லாம் ஜாக்கிரதை. நீ ஜாக்கிரதையா போடா கண்ணு. வா போங்க போங்க. வா வா வா. பத்திரம் பத்திரம். வா. மணி, இங்க இருக்கிற காரெல்லாம் தொடச்சு காசை வாங்கி வை. சரியா 4 மணிக்கு நான் வருவேன். ஏன்பா என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம கார் தொடக்க சொல்றீங்களே, எப்படி பாது? மணியா, இதாண்டா அவன் பள்ளிக்கூடம். அமெரிக்காவில கார் தொடச்சவன் தாண்டா ஜனாதிபதி ஆயிருக்கான். நீ ஆவ. இந்தா தொட, துணிய புடி. பையில விடுறா. போ போ போ. உட்காருடா. இதான் உன் பள்ளிக்கூடம். பையில பிரஷ் பாலிஷ்லாம் இருக்கு. நான் சாயந்தரம் 4 மணிக்கு வருவேன். அதுக்குள்ள டிஃபனை சாப்பிட்டுக்க. 2 ரூபா சம்பாரிச்சு வைக்கல கொன்னுடுவேன். அப்ப நீங்க? நான் ஆபீஸ் போறேன்டா நைனா. பாலிஷ் பாலிஷ். இந்த புடி புடி. எங்க பாடு பாப்பா. ஆமாமா பாத்திக்கேதே தாயே பாத்திக்கேதே. எங்கடியாவா? அங்க போய் பாட. போ போ. அம்மா பாத்திக்கேதே தாயே பாத்திக்கேதே. ஐயா ஐயா ஐயா, அவங்க குடும்பமே செத்து போச்சு. அனாதை போடும் புதைக்கிறதுக்கு காத்திருந்தா கொடுங்க ஐயா. ஐயா 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 ஐயா. ஏண்டாடே, உனக்கு நேரங்காலமே கிடையாது. இப்பதான போன அறிவு கட்டவன. எந்திரி எந்திரி, அடுத்த தடவை போலாமா? எந்திரி. நாளைக்கு எங்க அம்மாவுக்கு நான் சம்பளம் கொடுக்கற தேதி 10 ரூபாய் குறையுதுடா. அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு யோசனை சொல்லு. ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தா அதே தானே வாழ்க்கை பூரா. விதவிதமா சம்பாதிக்க தெரிஞ்சுக்க வேணாம். 10 ரூபாய்க்கு பிள்ளைங்களா, உங்க 2 பேரையும் நான் இன்னைக்கு சின்ன கடத்துல கூட்டு போறேன். நீ பாக்கெட் அடி. பாக்கெட் அடிக்கிறது தப்புப்பா. நீ சும்மாரா. தந்தை சொல் நிற்காத ஒரு மந்திரம் இல்லை. இது என் புள்ள. இது வருது பாரு, ஆயி மாதிரி வெற்று. நீ ஏன்பா பாக்கெட் அடிச்சு மாட்டிக்கிட்டா ஜெயிலுக்கு போகணும். அப்பா பாப்பா நான் போறேன்ப்பா. எல்லாம் பார்த்ததே இல்ல. சும்மா ஜெயிலுக்கு போறானோ? உங்க தாத்தா போனது போறாரு, அறிவு கட்டவன. அது என்ன போய் பாக்குறது? அது என்ன கண்காட்சியா பாக்குறதுக்கு? பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லாத, ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லு. நீதான் பள்ளிக்கூடத்துக்கு போக விட மாட்டேன்றிய. சொல்றத கேட்டா. கூட்டத்துல ஏமா அசந்திருக்கான்னு பார்த்து அவன் பாக்கெட்டுக்குள்ள நீ கையை விட்டு அந்த பர்ஸ் அடிச்சு தம்பி கிட்ட கொடுக்கணும். புரியுதா? இல்ல ஸ்லேட்ல எழுதி காமிக்கணுமா? அதானே, நான் பெற்ற பிள்ளையாச்ச. சின்ன பையா, இவன் அடிச்சு கொடுத்த பர்ஸ நீ அந்த பர்ஸுக்கு சொந்தக்காரங்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அப்ப ஏப்பா திருடணும்? திருப்பி கொடுக்கணும்னா திருட வேணாமா நைனா? யான் திருப்பி கொடுக்கணும்? அதான் நம்ம பிளானே. சின்ன பையன் கொண்டு போய் கொடுத்தவன அவன் என்ன நினைப்பான்? பார்த்தி, ஆஹா என்ன யோக்கியமான குழந்தைய பெற்றிருக்கான், இவன் தண்டை என்னோட்டான் கோலிடும் சொல் அப்படின்னு நினைச்சு அந்த குரலுக்காகவாவது 5-10 கொடுக்க மாட்டானா? மாட்டிக்கிட்டா நான் எதுக்குடா இருக்கேன்? தொண்டை சோர்த்தீங்க அப்படின்னு அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. அவன் கேட்கறாடா. அம்மா வரமாட்டாடே. படியோ 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 படியோ. அவருடைய நீங்க கத்துக்கிறீங்களா இல்ல கத்து கொடுக்கறீங்களா? நான் கத்துக்கிட்டதை குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறேன்.
ராமா ராமா யாரு? மனோரஞ்சிதம்மா சௌக்கியமா இருக்கியா? ஏது இன்னைக்கு ட்ரெயின்ல வர அபூர்வமா இருக்க? ஆமாடி, ஆபீஸ் முடிச்சு டவுனுக்கு போனேன், பஸ் கிடைக்கல, ட்ரெயின்ல வந்துட்டேன். நல்லா தூங்கிட்டேன்ல, ட்ரெயின் சத்தம் தாலாட்டு மாதிரி இருக்கு. அம்மா என்னடி இப்படி பாக்குற? இந்த ட்ரெயினுக்கு ஆஸ்தான வித்வானுங்களே இவங்கதான். ஐயா போ. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அம்மா அனாதீங்கம்மா, பாத்து போடுங்கண்ணா. அம்மா அப்பாதான் அனுப்பினாரு, அப்பாதான் ட்ரெயின்ல ஏற்றி விட்டாரு. இறங்குற இடத்துல பாத்துக்கிட்டு இருப்பாரு. இது ட்ரெயின் சட்டை. நல்ல சட்டை அப்பா வச்சிருக்காரு, வீட்டுக்கு போகும்போது மாத்திருவாரு. பள்ளிக்கூடம் நாங்க பார்த்ததே இல்ல. போங்கடா எல்லாம் போய் புத்தகத்தை ஜாக்கிரதையா வச்சுட்டு கை கால கழுவிட்டு காஃபி சாப்பிடுங்க. ஆமா, ரயில்ல விட்ட அந்த 2 பசங்களை நிக்க சொன்ன இடத்துல காணமே. இத கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஆபீஸ்ல என்ன வேலை ஒரே வேலைப்பா. ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு இன்னைக்கே இவ்வளவு லேட்டு? அதானே, இந்த பழைய மேனேஜர்ல ஒருத்தன் அவன் என்ன இங்கிலீஷ்ல கண்ணாடினான்னு திட்டான். ஒய் மேன் சோ லேசி ஃபிட் ஃபார் நத்திங் டிஸ்மிஸ்னா. யூ என்னடா டிஸ்மிஸ்? ஐ அம் டிஸ்மிஸ். யூ கெட் அவுட்னா ஐ கெட் அவுட். யூ ஃபூல்னா ஐ அம் ஃபூல். கெட் அவுட் டேம் இட் அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டு ஒரே புழுக்கமா இருக்க. கொஞ்சம் பேன் போட்டு காஃபி கூட. காஃபியே வேணுமா? இல்ல எங்க மத்த 2 பசங்களையும் காணோம். என்ன வரல? வரலையா? நீங்க தானே வழக்கம் போல கூட்டிட்டு வருவீங்க. ஆமா, எதுக்கும் நான் போய் டீச்சர் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேனே. டீச்சர் அம்மாவை நான் பார்த்துட்டேன். பாத்துட்டியா? எங்க? ரயில்ல. ரயில்லையா? ஆமா, அவளை கேட்டியா? நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறா, ஏபிசிடிலாம் நம்ம பையன் நல்லா சொல்றானான்னு கேட்டியா? எங்க பேச முடிஞ்சது? ஏன்? ரயில்ல ஒரே கூட்டம். ரயில் என்ன கூட்டம் தான் இருக்கும். அதோட இந்த பிச்சைக்காரங்க தொல்லை வேற. ஆவா, ரயில் என்ன பிச்சைக்காரங்க தொல்லையா? என்ன வயசு இருக்கும்? நம்ம பசங்க வயசுதான் இருக்கும். ரயில்ல பிச்சைக்கார பசங்க என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? ஐயா பெத்தவண்ணி குத்துக்கல்லாட்டா இருக்கிற பிள்ளைங்களை பிச்சை எடுக்க தயார் பண்ணினியா? ஏயா இன்னும் நீ நாக்கு பிடிக்காம உயிரோட இருக்க. இதுக்கே நாக்கு பிடிங்க, மத்தது என்ன செய்வாரா? என்னடா சொல்ற? எனக்கு பாக்கெட் எடுக்க கத்து கொடுத்துருக்காருமா. நீ சும்மாரியா? அது மட்டும் இல்லம்மா, நம்ம தம்பையா உன மாதிரி நடிக்க கத்து கொடுத்துருக்காருமா. இப்படிதாமா இப்படியா சம்பாதிக்கிறாரு இந்த ஆளு. அடப்பாவி, ஏண்டா எல்லாரும் ஒரே நேரத்துல ஒண்ணு சேர்றீங்க? நேரம் வந்துச்சு, அம்மா கிட்ட சொல்லிட்டேன். பெரிய உத்தம புத்திரன், பெரிய உத்தம அப்பா. அப்படின்னா எத்தனை நாள் நீங்க யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போறதே இல்லையா? இல்ல. இந்த மாதிரி காரியம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா. டேய் போறடா உங்க கோரஸ். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நாளையில இருந்து நான் தான் உங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவேன். இந்த ஆளு கூட நீங்க வெளியில போனீங்க, உங்களை எல்லாம் வெட்டி பறிச்சிருவேன். போங்கடா உள்ள. பாக்காத, அப்படி பாக்காத. கண்ணகி மதுரைய பார்த்த மாதிரி இருக்கு, பாக்காத. ஒரு பொம்பளை சம்பாதிச்ச ஒரு ஆம்பளை சாப்பிடறாரு சொல்லி ரோஷம். அதனாலதான் இப்படி எல்லாம். உனக்கு ஒரு ரோஷம்? பிள்ளைங்க நல்லா படிச்சு என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு தான் ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் படிச்ச அப்பனுங்கடி. இப்படி திருடவும் பிச்சை எடுக்கவும் கத்துக் கொடுக்கிற அப்பனை நான் இப்பதான் ஐயா பாக்குறேன். இப்ப புரியுதா நான் ஏன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்? உன் மேல நம்பிக்கை இல்லாம என்ன? புரியுது. நான் மட்டும் என்னாடி வேலை தேடி தேடி அலைஞ்ச, ஒரு வயல எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன். நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சுக்கிறது. நான் வியாபாரம் பண்றேனே. வியாபாரம்? இந்த மொகரைக்கு வியாபாரம் வேறையா? அதையும் நான் பாக்குறேன். நீங்க பெரியவங்க, வியாபாரத்துல பேரம் பேசக்கூடாது.
ரகவாரியா ரேட் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சது 1 2 வாங்கிட்டு போங்க, தகராறு பண்ணாத. அது சரிதாங்க. நான் நினைச்சிட்டு வந்த ரேட்டுக்கும் நீங்க சொல்ற ரேட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமா வித்தியாசம் தோணுது. 1 வருஷத்துக்கு கேரண்டி தரங்க. பொருள் பிடிக்கலன்னா திருப்பி கொடுங்க சார். அதே விலைக்கு அதை விட கூட 10 பைசா போட்டு திருப்பிக்கிறேன் சார். அதை பொருளை பாருங்க சார். சும்மா மணியா. இவன் பெரியவன், சிறந்த தொழிலாளி. இவனை கூட்டத்துல விட்டு பார்க்கணுமே. 10,000. அடுத்தவன் இவனை ரயில்ல விட்டு பார்க்கணுமே. 8,000. அடுத்தவன் இவனை வீதியில விட்டு பார்க்கணும் சும்மா கம்மனு. 6,000. அது சரிதான். இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியும் நான் அங்கங்க விட்டு பார்க்கணுமாக்கும். நீங்க என்ன பல்ல புடிச்சு பாக்குறீங்க? மாட்டு சந்தையில மாட்டு பார்த்த மாதிரி. இந்த பாருங்க, நீங்க இதை வியாபாரமா கருதுனா நான் வேற என்ன செய்ய முடியும்? பல்ல புடிச்சு பாப்பீங்களா? இருந்தாலும் ரேட் அதிகம். பெற்றவனே தச்சு கொடுக்கறான்னா சும்மா கொடுப்பானுங்களா? அதுவும் நீங்க கொள்ளி வைக்க கேக்குறீங்க, கொஞ்சம் கூட தான் கேட்பேன். முடிவா நீங்க என்னதான் விலை சொல்றீங்க? ஏங்க, இந்த வியாபாரத்துல எனக்கு என்ன பெருசா கிடைச்சு நான் என்ன மாடி வீடா கட்டிக்கிறேன் நினைக்கிறீங்க? ஒரே விலை, கரார் விலை. 10,000, 8,000, 6,000. உங்களுக்கு வேணாம் சந்தோஷமா கொசுரா இந்த பொம்பளை புள்ளைய தரேன். நீங்களும் சந்தோஷமா எடுத்துட்டு போய் வளங்க. ஏங்க, இதுல வில்லங்க ஒண்ணு இருக்காதுங்களே? ஏங்க இல்ல கொசுரா வேற குடுக்குறீங்களே? நீங்க வேறங்க எதுனா தோட்டமா தொரவா சும்மா எடுத்துக்கிட்டு போய் வளங்க. அதுக்கு இல்லைங்க, உங்க மனைவிக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குமோன்னு. கிழிச்ச கோட்டாவை தாட்ட மாட்டாள வந்துட்டா. இதுதான் நீ பண்ற வியாபாரமா? எந்திரிங்க. கொஞ்ச நேரம் நான் லேட்டா வந்திருந்தா என் பிள்ளைங்க முகத்தை பார்க்க முடியாம பண்ணிருப்ப போல இருக்க. நீ ஒரு மனுஷனா? மானம் கட்டாவடு. என்ன இருந்தாலும் கட்டின புருஷனா இவ்வளவு மரியாதை குறைவா நீங்க பேசக்கூடாது. எந்திரிடா. என்னையவா? ஒன்னத்தாண்டா. பேரம் பேசாதே, சட்டனை முடிச்சுக்கோன்னு அப்பயே சொன்னேன், கேட்டியா? படு. நான் பெரிய மனுஷன். யார் பெரிய மனுஷன்? நீயா? ஆமா. கடையில தேங்காய் பொறுக்கிற மாதிரி பொம்பளை இல்லாத வீட்டுல பிள்ளைங்களை பொறுக்க வந்திருக்கிறியே, நீ பெரிய மனுஷனா? மரியாதை அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. இல்ல புள்ள பிடிக்கிறவன் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். ஏயா, உன்னை நம்பி வந்ததுக்கு உன் சம்சாரம் பேசுற பேச்ச பத்தியா? பேச்ச பத்தியா? அட ஒரு நாளைக்கு நீ என்ன வாங்கிய? வெளிய போ. எனக்கு வேணும், நல்லா வேணும். 500 ரூபா குடியா, நான் பிள்ளையா வர கொடுக்கறத கூட நான் உனக்கு கொள்ளி வைக்கிறேன். இல்ல உள்ள வராத, அப்படியே போயிடு. எங்க போறது? கண்காணாம போ. ரமா, பெத்த பிள்ளைங்களையே பிடிச்சு கொடுக்கறீங்க, உன்னை எப்படி நான் புருஷன் சொல்லிக்கிறது? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ என் பிள்ளைங்களை எல்லாம் வித்துடுவேன். இனிமே உன்னை நான் உள்ள சேர்த்துக்க மாட்டேன். போ வெளியே. சத்தியமா இனிமே அப்படி செய்ய மாட்டோமா? சத்தியமா உன்னை நான் நம்ப மாட்டேன். இன்னொரு சான்ஸ் கூட. இது ஒண்ணு பள்ளிக்கூட பரீட்சை இல்ல, பசங்களோட வாழ்க்கை. யாருகிட்ட பேசுறோம்னு நினைச்சு பேசு. பணத்துக்காக எதையும் செய்ய பாவிக்கிட்ட. நான் வெளியே போய் என்னடி செய்வேன்? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தியே, அதை செய்ய. இல்லவா? பிச்சையடு. புருஷன்டி. மறந்துட்டேன். ரோஷக்காரன். நிரூபிச்சு காட்டு. வராதே. வந்தா வெட்டுவேன். நான் கோவக்காரன். டோன்ட் கேர். போயிடுவேன். சந்தோஷப்படுவேன். ரமா, கெட் அவுட்.